கூர்வாளின் அரசியல் அலசல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் வேட்பாளர்கள் மத்தியில் யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? விக்டர் ஐவன், ராவய பத்திரிகையின் ஆசிரியர், பிரபல மூத்த ஊடகவியலாளர். நான் பார்க்கிற வரையில் இலங்கை முன்னோக்கி செல்வதற்கு 2 முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். திவால் பிரச்சனையை மூடுவது ஒரு பிரச்சனை. இலங்கையின் அரசு, அரசியல் மற்றும் சமூக அமைப்பு ஒரு குழப்பமான மற்றும் பாழடைந்த நிலையில் உள்ளது. தாமதமின்றி அரசு, அரசியல் அமைப்பு மற்றும் சமூக அமைப்பு ஆகியவை தேவையான சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டு மறுகட்டமைக்கப்படும் நிலையில் உள்ளன. இலங்கை வங்குரோத்து நிலையின் காரணமாக விழுந்துவிட்ட கொடூரமான பாதாளத்தை கடக்கவிருக்கும் நிலையை அடைந்துவிட்டது. ஆனால் நல்லதோ கெட்டதோ அந்த குறுகிய தூரத்தை கடக்கும் முன் நாடு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இலங்கை உறுதிப்படுத்த வேண்டும். அது தோல்வியுற்றால் நாடு முன்பு விழுந்த பெரும் பள்ளத்தில் மீண்டும் விழும் உண்மையான ஆபத்து உள்ளது. ஒருவேளை இன்னும் மோசமாக இருக்கலாம். 2022 ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் இலங்கை ஒரே நேரத்தில் 2 பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கொடுப்பனவு சமநிலை நெருக்கடி காரணமாக திவால் நெருக்கடியால் ஏற்படும் திவால் நிலை அத்தகைய நெருக்கடியாக கருதப்படலாம். ஸ்ரீலங்கா எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த நெருக்கடி அரசின் வீழ்ச்சியால் தேசத்தில் ஏற்பட்ட அராஜகமாகும். முதல் நெருக்கடி குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் 2வது நெருக்கடி குறித்து போதுமான அளவு விவாதிக்கப்படவில்லை. துர்ப்பாக்கிய நிலையை இலங்கை அரசை எதிர்கொள்ள நேர்ந்தது. அராஜக நெருக்கடி, பலத்த மோதல்கள் வெடித்து ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஏராளமான முக்கிய நபர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன. மேலும் நாட்டின் பல முக்கிய கட்டிடங்களை அறகலைய போராளிகளால் கைப்பற்ற முடிந்தது. அந்நேரம் பாதுகாப்பு படையினரின் தன்னம்பிக்கையை தகர்ந்து பாதுகாப்பு படையினர் தங்களது பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருந்தனர். நெருக்கடியை சமாளிக்க நாட்டின் தலைமைக்கு மிகவும் பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு லிட்மஸ் சோதனையாக இதை கருதலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கடக்க வேண்டிய 2 கடினமான சவால்கள் இருந்தன. ஒன்று, இலங்கையின் அரசை சூழ்ந்திருந்த அராஜகத்தை முறியடிப்பது ஒரு சவால். 2, கொடுப்பனவு சமநிலை நெருக்கடியில் இருந்து எழுந்த திவால் நிலையை சமாளிப்பது அடுத்த சவாலாக இருந்தது. எதிர்க்கட்சி தலைவரை போலவே ஜேவிபியின் தலைவரும் எக்காரணம் கொண்டும் அரச தலைமை பொறுப்பை ஏற்க மறுத்தனர். இறுதியில் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்தை மட்டுமே கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க, அதற்குள் அவரது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த 2 கடினமான சவால்களையும் ஏற்றுக்கொண்டார். அராஜகத்தின் பயங்கரமான சூழலை கருத்தில் கொண்டு ஒரு அசாதாரண தைரியம் கொண்ட ஒரு தலைவரால் மட்டுமே அந்த பொறுப்பை ஏற்க முடிந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொல்லப்படாமலும், கடத்தப்படாமலும், தீயிட்டு கொளுத்தப்படாமலும், கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படாமலும் அராஜகத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக குறைந்தபட்ச பலத்தை பிரயோகித்து நாட்டில் நிலவிய பயங்கர அராஜகத்தை முறியடித்தார். புதிய ஜனாதிபதி மிக சாமர்த்தியமாக அழிந்து கொண்டிருந்த அரசை குறுகிய காலத்தில் பெரிய அளவில் பலப்படுத்தி புலமான அரசாக மாறி அராஜகத்தை முறியடித்தார். நாட்டின் திவால் நிலையை போக்க சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனையின் பேரில் அவர் செயல்படுத்திய மறுசீரமைப்பு திட்டமாக கருதலாம். இலங்கையின் மீள்வருகை கதை எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். இலங்கை எதிர்கொண்ட 2 பயங்கரமான நெருக்கடிகளின் போது இலங்கையை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு போட்டியின்றி தெரிவு செய்யப்பட வாய்ப்பு வழங்குவதே நடந்திருக்க வேண்டிய சிறந்த விஷயம். ஆனால் அது அவ்வாறு இல்லாததால் இப்போது அந்த இக்கட்டான நிலையை தீர்க்கும் பொறுப்பு வாக்காளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2 பெரும் நெருக்கடிகளில் இருந்து நாட்டை பெருமளவில் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை பேரழிவு முயற்சிகளில் ஈடுபடாமல் ஜனாதிபதி பதவிக்கு நியமிப்பதே அங்கு வாக்காளர்கள் செய்ய வேண்டிய சரியான செயல். அவ்வாறு செய்வதன் மூலம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் 18 நாடுகளுடனான ஒப்பந்தத்தை முறியடிக்காமல் நாட்டை கொண்டு செல்ல முடியும். அரசியலமைப்பை ஏற்றும் அரசு முடிவுக்கு வர வேண்டும். கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளை நவீனமாகவும் ஜனநாயகமாகவும் நாட்டை மாற்றுவதற்கான சீர்திருத்தங்களை ஒரு திட்டத்திற்கு இயக்கப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும். ரணிலின் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருவரும் இளம் தலைவர்கள் ஆதலால் இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கையின் வாக்காளர்கள் இலங்கையை லெபனானாகவோ, வங்காள தேசமாகவோ, மாலைதீவாகவோ மாற்றக்கூடாது. இலங்கை ஒரு பயங்கரமான படுகுழியில் விழுந்து அதிலிருந்து அதிசயமாக வெளியே வந்த அதிர்ஷ்ட நாடு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.